நீ தாராம நீ எழுந்த வாராயோ நேராய் சுபத்ரா என்ன கிட்ட சேராயோ உன்னை யாரானா வாடான்னு நாங்க போட்டோமா அப்பனே ஆன்சர் கொடு நீதான் நீ சொன்னதான் பதில் சிவனா அஜிந்த பாக்கு ஒன்று கொடுத்து பாக்கா அது போ பாக்கு மனம் உமா பூக்கு மனம் போடா சின்ன கொடுக்க ஆதி பட்டுக்கொண்டு போடா இன்னும் சொல்ல கோவம் இருக்கா எவ்வளோடா அடிப்பாங்க அவ்வளோ அடிச்சலாம் விராடி சிசிடிவி கேமரா வச்சுக்கோ சூதா யஷினி கூத்தடா கட்டிய கணவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மனைவி. ஆமா அந்த சேர தம்பி எட்ட சேர பாரு தூரம் போன தூரம் போனி இது கச்சிராடியா யாரு லேசா கொஞ்சம் கீழே உச்சனா கூட 700 ரூபாய் பிடிச்சி கொடுப்பாங்க. அவங்க பிடிக்கிறாங்களே இல்லை நீ முன்னே எச்சரிக்கை சொல்லிடுறேன். பாரு அட்டா எவ்வளவு ஆசை கூப்பிட்டு பாடுறான் கணவனை பொண்டாட்டி வந்து ஒரு இடம் போறானா அந்த விஷயம் போனா பொண்டாட்டி என்ன சொல்லணும்? பத்திரமா போய் வாங்க, சீக்கிரமா வாங்க, நான் போறது ரொம்ப முக்கியமான வேலை. அதனால என்ன சொல்ற? அதனாலே எங்க போக போறீங்க? நீ என்ன சொல்லணும் தான் நான் சொன்னேன். போய் வான்னு சொல்லணும்னு சொன்னேன். அதுவா மத்தங்களா மாதிரி போய் சொல்லிட்டு போறனால கிடையாது, நான் நேர்மையானவன். ஆமா பானு அக்கா இவ்வளவு கிட்ட அந்த லாஸ்ட்ல நின்று நான் இந்த லாஸ்ட்ல
நான் இருக்கிறதுக்கு கூட வாரு. ஒரு பக்கத்தோட நான் பாரு சாமி இந்த நிறுத்திரியா ஆ, நான் எங்க போக வேண்டியதுமா எங்க போகணா நீ கேட்ட பாரு செங்கரும்பு வேல்மகனை என்ன ஏனோ அழைத்து மண்ணா என்ன ஏனோ அழைத்து கேட்டல்ல அதுக்கு நான் பதில் நான் சொல்றேன் எங்க தெரியுமா சுபத்ரா அடி மங்கை அம்மா மங்கை அந்த மங்கை அம்மா மங்கை ஒரே ஒரு முறை இந்த உலகம் முழுவதும் என்னை மெச்ச வேண்டும் அப்படி நான் போகக்கூடிய இடம் தெரியுமா சுபத்ரா யார ஒரே ஒரு முறை சுபத்ரா யார சுபத்ரையாகப்பட்டவரை ஒரே ஒரு முறை நாம் பார்த்து மொத நான் போறேன் நீ எதிர வந்த நீ போவது நியாயம் கிடையாது, நீதி கிடையாது, தர்மம் கிடையாது. கட்டிய மனைவி நான் உங்கள் பக்கத்தில் அறியாமல் இருக்கவனது மற்றொரு பெண்ணிடத்தில் ஆசைப்படுவது பாவம் சுவாமி. இது நியாயமா, இது தர்மமா? நீங்கள பொம்பளை நீங்களா சொல்லலாமா? தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க நியாயம் சொல்றது. நான் அழகு இல்லையா? நான் அழகா இல்லையா? ரொம்ப இல்லையா? நான் என்ன சேலை கட்டலையா? நான் புடவை கட்டலையா? நான் போடலையா? என்கிட்ட இல்லாதது புது புடவை ஒரு 10 நாளைக்கு தான் நல்லா இருக்கும். 4 இடத்த ஒரு 10 நாளைக்கு தான் நல்லா திருப்ப தெரியாது. ஒரு 4-5 முறை தண்ணியில அரைச்சு போடுற. ஆமா, அப்படியே வந்துரும். உன்னை நாங்க கோப்பல் நிப்போ நானே பேசுறேன். சாமி ஆகையால் அந்த தண்ணியில அந்த சேலைய ஒரு 5-6 முறை போட்டா எப்படி ஆகுதா? பழசாயிடுது அந்த மாதிரி தண்ணி கூட. சாமி என்கிட்ட இல்லாதது அந்த சுபதிர இடத்துல என்ன இருக்குது? அது தூரம் தூரம் கொல்லிங்கிற லட்சத்துப்பா தூரம் போட்டு நான் உன்னை யாரா போட்டேன்? டேய் என்னடா நீ ஏன் பேசுற மேடா? மாமி நீ பொண்ணு பாரு சுவாமி உன் கையில இல்லாத அவ கையில என்ன இருக்குதுன்னு கேக்குறேன். அவ கையில என்ன இருக்குது? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஆமா சொல்லனா நான் போற இடம் நல்லா இருக்காது. இப்ப நேத்து என்ன சாப்பிட்டேன்? சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் கறி குழம்பு சாப்பிட்டேன். ஏன் இன்னைக்கு கறி குழம்பு சாப்பிட்டேன்? ஏனென்றா எப்பொழுதுமே சாம்பார் சாப்பிடுறது நாவானது செத்து விட்டது. வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நான் கறி குழம்பு சாப்பிட்டேன். நேத்துக்கு சாப்பிட்டேன் வாய்க்கு ருசியா இருக்கணும்னு கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டேன். அந்த ருசிக்கு தான் நான் கூட போயிருக்கேன். அப்ப பருப்பு குழம்பு பிடிக்காது உனக்கா? பருப்பு குழம்பு எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும்? ஆமா, ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்டா. அதே கறி குழம்பு நான் தச்சு கூட சூடு பண்ணி சாப்பிட்டா அப்ப எங்களை பருப்பு குழம்பு குத்துரும். தாராளமா எடுத்துட்டு போய் கட்டிக்கலாம். ஆனா நீ தான் ரெஸ்ட் எடுக்கிறான். 3வது லோடு வேற ஏற்றிக்கிறான். சும்மா தான் இருப்பான். ஏற்றி பருப்பு குழம்பு இவள் சுபத்திரை அழகு என்ன? பருப்பு குழம்புதான். இது பருப்புல நூந்து போன பருப்பு. இது சுபத்திரை
விலை உயராத பாதாம் பருப்பு, விலை உயர்ந்த பருப்பு